ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி. வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு வருடம் சுமாராக ஆறுது. அதாவது 13 மாதங்கள் ஆகும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்றைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரலாம். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் அதீத சுபர். அவர் பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தார்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயானால் அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் வேறு என்ன செய்யலாம், வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன்னா குழந்தை பிராப்திக்கு குருவினுடைய பார்வை மிகவும் அவசியம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தின் அதாவது 5ஆம் இடம் 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களையும் எடுத்து தான் புத்திர ஸ்தானம், புத்திர ஸ்தானாதிபதி, புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவையும் எடுத்து தான் பார்க்கணும். அதாவது குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த 3 விஷயங்களையும் எடுத்து பார்த்து அவளுடைய தசா கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். சரி, புத்திரக்காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பணத்தை அதீதமாக செலவு பண்ணுவோம். அதனால தான் பார்த்தேன்னா ஒருத்தர் பணத்தை நிறைய சேர்ப்பார், அவருடைய அடுத்த ஜென்ரேஷனில் பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவார். ஏன்னா அவருக்கு குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இவருக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எல்லா விதமான உலக இயல் வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் அவர் சந்தோஷமாக ஏற்று பண்ணுவார். அதாவது சுக்கிரன் அதிகமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும். சரி, குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது, கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தாலேனா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ என்ன சொல்கிறதுனா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொன்னோம்னாலே குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது தங்க ஆபரணங்கள். அதாவது எப்படி சொல்லணும்னா, தங்கத்தை ஆபரணங்களாக பண்ணி ரொம்ப நகாசு வேலைகள்லாம் பார்த்தா அதில் சுக்கிரன் இருக்கும். ஆனால் அது பொதுவான தங்கம் அப்படின்னு அந்த மஞ்சள் நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னு வச்சேன்னா அந்த தங்கத்தினுடைய வெயிட்டு, தங்கத்தினுடைய இதுவை பார்த்தாலேனால் குருவினுடைய ஆற்றல் இருக்கும். அதனால தான் தங்கத்திற்கு குருவினுடைய இது உலோகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது தவிர தாவரத்தில் பார்த்தாலேனா முல்லைப்பூ, முல்லை செடி, அது தவிர இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர பார்த்தாலேனால் இந்த குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே சுண்டல் போடுவோம். அது தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குரு எல்லாவற்றிற்கும், அதாவது தேவர்கள் எல்லாருக்குமே அவர் தான் குரு. அதனால் இந்த குரு பகவான் எந்த கிரகத்தை பார்த்தாலும் குருவுக்கே எல்லா விஷயங்களிலும் அதிகாரம் உண்டு. அதனால் எந்த ஒரு தீய கிரகத்தை பார்த்தாலும் அவரும் கட்டுப்பாட்டில் வருவார். அதாவது தீய கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், அதை தவிர ராகு, கேது, சனி வாழெல்லாம் சொல்கிறோம். இந்த கிரகங்களை பார்த்தாரேயானால் அந்த கிரகங்கள் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த துர்கிரகங்கள் குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய
காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும், அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம், அதன் மூலியமாக பார்த்தேனால் குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு சுப செலவுகள் கொடுக்கணும், அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் இன்னொரு பெரிய விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு பகவானுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது எந்த ராசியில் இருக்காரோ அந்த இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ஆம் இடம்ன்றது 180 டிகிரியில் எல்லா கிரகங்களும் தன்னுடைய 180வது டிகிரியை பார்க்கக்கூடியது 7ஆம் இடம். அதில் எந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடியது செவ்வாய், சனி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தோம்னா ராகு கேத்துக்கு 3-11 இருக்குது, 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் பார்க்கக்கூடியது இருக்குது அப்படின்னு சில கிரந்தங்கள் சொல்கிறது. இப்போது குருவினுடைய பார்வை 5-9, அதாவது அதிகமாக, அதாவது விசேஷ பார்வைகளாக இருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்திலையும், 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனத்திலையும் விழுறது. இதை தவிர மகரத்தையும் அவர் பார்க்குறார். ஏன்னா 7ஆம் இடமான கடகத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம். இந்த மகரத்திலையும் அவர் அவரை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன ஆகும்? குரு பார்க்க கோடி நன்மை, அந்த இடம் எல்லாமே வளம் பெறும், சுபம் பெறும். அதை தவிர பார்த்தேனால் குரு பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள் ஏற்படும். அதாவது குரு பலம் வந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பலம் வந்தது அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, குருவினுடைய பார்வை 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரியான விஷயங்களில் வந்ததே. ஆனால் குருவினுடைய பார்வை பட்டாலே, அதாவது அது நிச்சயமாக அவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தேனால் 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், அது தவிர 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால் இந்த குரு எந்த இடத்தில் இருந்தாலும் சுபத்தை செய்வார். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த துர்கிரகங்களோடு இருந்தாலும் அவரையும் சுபப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு சிம்மத்தை பார்த்து, அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா சிம்மத்தை பார்த்து, சிம்மாதிபதியும் பார்த்து, அந்த மாதிரியான பொசிஷன்லாம் வந்ததுன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் அரசாங்கம், அரசு தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் குரு பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காயத்ரி. குருவினுடைய காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும், இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்ய குரவே நமஹா அப்படின்ற இந்த குருவினுடைய எளிய இந்த காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த விதமான பிரச்சனைகளும், குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். அதை தவிர பார்த்தோம்னா இன்னும் எளிய பரிகாரம்னு சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போய் நெய் வழக்கு போட்டு வாங்கும், நெய் தானம் கொடுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு வேஷ்டி தானம் கொடுங்க. அதை தவிர பட்டு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்க. குரு பகவானுக்கு உண்டானது தேங்காயின்னு சொல்லுவான். அதனால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர நெய் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணி இது
பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப பெரிய விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய தேதி, பிறந்த தேதி, நேரம், பிறந்த மாதம், வருஷம், அது தவிர உங்களுடைய நீங்கள் பிறந்த இடம், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் நீங்கள் அனுப்பி வைங்க. இதை அனுப்பிச்சி வச்சோடனே உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து உங்களுக்குன்னு டைம் ஒதுக்கி நான் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை இது பண்ணி உங்களுடைய தசாபுக்திகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் எப்படி இருக்குன்றதை வலுவாக இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சுமூகமாக தீரும்ன்றது சொல்கிறேன். ஏன்னா இப்போ ராசி சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 50 வயசில் இருப்பா, அவளுக்கு ரிஷபராசியாக மிதுன ராசியானே தெரியாது. மிருகசீர நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, 2வது பாதம் 3வது பாதம் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி விசாகம் சொல்லிட்டு இருப்பா. துலாமாக இருக்குமா இல்லைன்னா விருச்சிகமாக இருக்குமான்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராசிநாதனே குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். என்ன சார் மறைஞ்சிருக்கிறது போய் நல்லதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுறார். தனக்காரகனே 8ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறது பெரிய விசேஷம். எதனால் அப்படின்னா, அவர் 8ஆம் இடத்துல உச்சம் பெறுறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய பொருள் வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா அவர் தனஸ்தானத்தையே பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரும். மறைந்த இடத்திலிருந்து பொருள் செல்வங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேனால் இவ்வளோ நாளாக நீங்கள் இந்த ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ நாளாக பிரச்சனையாக இருந்திருக்கும். இப்போ பண்ணும்போது திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர்ஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், திடீர்னு நீங்கள் போட்ட பணம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த கோல்டு பாண்டு, இந்த பேப்பர் கோல்டு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறதுனால உங்களுடைய உடல்நிலையிலையும் நல்லபடியான ஏற்றம் இருக்கும். சரி, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில சம்பந்தங்கள் நிச்சயமாக உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நிச்சயமாக இருக்கும். அது தவிர கல்வி கற்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த கேட்டின்னு சொல்லக்கூடிய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அது தவிர உங்களுக்கு இந்த மணல், ஜல்லி இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த ஆற்று மணல் அதெல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தையே குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் மூலியமாக எல்லாரையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். வீடு, மனை முதலிய விஷயங்கள், லேண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அது மூலியமாக பார்த்தீங்கன்னா வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வீட்டை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த குரு பெயர்ச்சியின் காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். சரி,
மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தாலேயானால் தனுசு ராசிக்கு ஏற்றமான காலமாக இருக்கும். ராசிநாதனே உச்சம் பெறுறது பெரிய விசேஷம். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, இன்சூரன்ஸ், ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர தங்க நகாசு வேலை செய்பவர்கள், தங்க பத்திரங்கள் வாங்கி வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அந்த சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸு, கேட்டின்னு சொல்லக்கூடிய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஐடியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப்பும் அமையக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்டின்னு சொல்லக்கூடிய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஹெச்ஆரில் இருக்கக்கூடியவங்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர்னு சொல்லக்கூடிய பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு சூழல் அமையும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். பேச்சின் வழியாக எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது மூலியமாக புதிய வீடு, மனை இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, தோப்பு வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது பனைமரம், மாமரம் அதெல்லாம் இருக்கக்கூடிய தோப்பு வாங்கக்கூடிய விளை நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதீதமான முதலீடு செய்து பணத்தை அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சுருட்டப்பள்ளி குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த சுருட்டப்பள்ளி குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் வந்து தீபம் போட்டு வாங்க, இல்லை நெய் வாங்கி கொடுங்க, கோவிலுக்கு வாங்கி கொடுங்க விளக்கு ஏற்றுறதுக்கு. நவகிரக சன்னதி இருந்ததுன்னா பக்கத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா நெய் தீபம் போடுங்க. போய் வியாழக்கிழமை குரு ஹோரை, அந்த காலத்தால் வந்து சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் குரு ஹோரையில் வந்து குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியான 3 வரை சொல்கிறது ரொம்பவுமே விசேஷம். மூக்கு கடலை தானம் கொடுங்க. வியாழக்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் ஒரு வெத்தலை மாலை போட்டு வாங்கும். அது தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுத்துட்டு வாங்கும். எலுமிச்சம் பழம் தானம் கொடுத்துட்டு வாங்கும். இதெல்லாம் பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சூரியனை பண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து போகும்.